நினைக்காத. அவர் பண்ணது தப்புனா என்ன ஏதுன்னு கேளு, கூப்பிட்டு விசாரி. ஆனா கை நீட்டுறது பெரிய தப்பு தரும். இது வரைக்கும் நான் குழந்தை இல்லைன்னு தான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இனிமே எனக்கு புருஷனும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே எதுக்காக இந்த வாழ்க்கைன்னு எனக்கு தெரியல. எல்லாமே தான் இருக்கும். உனக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் நீ போகணும். 25 வருஷமா இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் உன்னை இந்த வீட்டுல வளர்த்த. நீயும் அப்படிதான் இருக்கணும் திரு. அதுதான் உங்க அப்பாவுக்கு நீ செய்யற மரியாதை. நீங்க சொல்றது எல்லாமே சரிதாம்மா. ஆனா அவர் உங்களை தப்பா பேசும்போது என்னால எப்படிமா பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியும்? இருக்கணும். குடும்பம் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக நீ பொறுமையா தான் இருக்கணும். அவசரப்பட்டு கையை நீட்டுறது ரொம்ப ஈஸி. அதை யாரு வேணாலும் பண்ணலாம். ஆனா நீ அப்படிப்பட்ட ஒருத்தனா இருக்கவே கூடாது. யாரு என்ன சொன்னாலும் அத மனசுக்குள்ளேயே போட்டு ஜீர்ணிச்சுக்கிட்டு அவங்களுக்கு அன்பு செய்யற ஒருத்தனா மட்டும்தான் நான் உன்னை பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே இந்த குடும்பம் ரொம்ப முக்கியம். இத பாரு திரு, அம்மா ஒண்ணு சொன்னா நீ கேப்பியா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? சொல்லுங்கம்மா. பாவண்டா காவேரி, இந்த குடும்பத்து பொண்ணவ. அவ கண்ணீர் விட்டா அது நம்ம குடும்பத்துக்கே நல்லது இல்லப்பா. அதனால உன் மாமா எங்க இருந்தாலும் சரி, அவரை சமாதானப்படுத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. நிச்சயமா போறேம்மா. இப்பவே அவருக்கு போன் பண்றேன். எடுக்கலையம்மா. அவரு எடுக்க மாட்டாரு. உன் மேல ரொம்ப கோவமா தான் இருப்பாரு. எப்படியாவது அவரை பார்த்து பேசி சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருப்பா. சரிம்மா, நிச்சயமா கூட்டிட்டு வந்துறேன். சரி. அது விஷயமா ஏதாவது தெரிஞ்சதா சார்? இன்னும் எதுவும் தெரியலமா. அந்த திருட்டு நாய் இந்நேரத்துக்கு எங்க குடிச்சுக்கிட்டு இருக்கானோ தெரியல. எப்படி அவன் சீக்கிரம் என் கையில மாட்டுவான், அப்ப தெரியும் அவனுக்கு நான் யாருன்னு. இத்தனை நாள் என்ன அலைய விட்டதுக்கு ராஸ்கல் அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் முகரைய நான் பேக்காம விட மாட்டேன். ஏமா, உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? ஹலோ மகா, சொல்லுமா, ஏதாவது கிடைச்சதா? ஹலோ, லைன்ல இருக்கியாமா? போன கட் பண்ணு. ஹலோ மகா. இல்ல சார், நான் தெரிஞ்சா சொல்றேன். சரி, நான் வச்சிடுறேன். சரிம்மா. ஒரு நிமிஷம் ஆயிருக்காது ஏன் முன்னாடிதான் அந்த திருடன் குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்றதுக்கு. ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. உடனே அவருக்கு போன் பண்ணுங்க.
பண்ண போறீங்களா இல்லையா? மாமா ஸ்பீக்கர்ல போடுங்க. இப்போ வேற ஏதோ கோவத்துல அவசரப்பட்டு கை நீட்டிட்டேன் மாமா. தப்புதான். நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். என்ன மன்னிச்சிருங்க மாமா. வீட்டுல அத்தை அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காகவாவது வீட்டுக்கு வாங்க மாமா ப்ளீஸ். சரின்னு சொல்லுங்க. நான் போலீஸ்க்கு போன் பண்ணவா? மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உங்க லொகேஷன் அனுப்புங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரின்னு சொல்லுங்க.